உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்ஆர் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5500 6000 போகிற இடத்துல உங்களுக்கு ப்ரீ லான்ச்சில் வந்து 4499. இந்த ப்ராப்பர்ட்டியில் பெரிய ப்ளஸே பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நரசிங்கபுரம் மெட்ரோ ஸ்டேஷன், லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் மெட்ரோ ஸ்டேஷன், அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கமாகவே இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கோம். இதோட பில்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஆரோட ஃபார்ச்சூன் இந்த ப்ராஜெக்ட் பேரு. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு என்ன பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓஆர் ரோடுக்கு அப்படி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது ஓஆர்ஆர்ல நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ லான்ச்சிங் டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங் கம்மியா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து இப்ப ப்ரீ லான்ச் 4000 வாங்குற ப்ராப்பர்ட்டி இவங்க லான்ச் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா 5000 லான்ச் பண்ண போறாங்க. அது இல்லாம இப்ப கரண்டா போயிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்ல இருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 5500 6000 கம்மியா ப்ராப்பர்ட்டி இல்ல. இப்போ நீங்க வாங்கி ஒரு 2 மாசத்துல நீங்க 500ல இருந்து 800 அப்ரிஷியேட் பாக்குறதுக்கு விரும்புனீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி. நீங்க என் பக்கத்திலே பார்க்கலாம். நின்று பேசுறதே உங்களுக்கு சர்வீஸ் ரோட்ல தான், அப்படியே மெயின் ரோடு. அது இல்லாம நிறைய ப்ராப்பர்ட்டியில நீங்க ஃபீல் பண்ணலாம் சர்வீஸ் ரோடு எங்கேயோ இருக்கும், நம்ம இறங்கி ரொம்ப தூரம் வந்து ஓஆர்ஆர் ரோட்ல இருந்து இறங்கி நான் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படிலாம் நீங்க இறங்கி ஒரு 250 300 மீட்டர்ல நமக்கு கட் இருக்கு. இறங்கி வந்தோம்னா திருப்பி ஏற கட்டு அடுத்த ஒரு 150 மீட்டர்ல இருக்கு. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய பிளஸ். இந்த ப்ராப்பர்ட்டியில பெஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைசிங் 4500 ரேட்ல உங்களுக்கு அருமையான ப்ராஜெக்ட். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கனெக்டிவிட்டி நீங்க பெரிய பிளஸ். உங்களுக்கு இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல போனீங்கன்னா நரசிங்கபுரம் மெட்ரோ ஸ்டேஷனு, லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் மெட்ரோ ஸ்டேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனும் உங்களுக்கு கனெக்டிவிட்டியில் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே ஈஸியாக ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாபிராம் ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு ஆவடி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு கிளப் ஹவுஸ் வருது. இது இல்லாமல் இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்டையரா ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாண்டை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சுற்றி வாக்கிங் ட்ராக் ஜாக்கிங் ட்ராக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள 33 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோட்ஸ் அண்ட் 24 ஃபீட் பக்கா தார் ரோடு வருது. அந்த தார் ரோடு நாங்கள் அந்த ட்ரோன்ல காமிச்சிருப்போம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் ஏற்றி அது கீழே எவ்வளோ லேயர்ஸ் அவங்க பண்ணி அந்த தார் போடுறாங்கன்றது தான் அதில் விஷயமே. ஏன்னா உங்களுக்கு தார் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இல்லை ஒரே வாரத்தில் போகிற தார் ரோட்லாம் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு ஹைட் ஏற்றி அது கீழே வந்து கட்பீஸ் இதெல்லாம் போட்டு அது இல்லாமல் அதுக்கு அடுத்த லேயராக ராக்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து தார்லேயே 2-3 கோட் தார் போட்டு அந்த மாதிரி குவாலிட்டி ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இது எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் இப்போ வீடு கட்டுறதுக்கு எல்லாரும் பெரிய பெரிய டாரஸ் இந்த மாதிரி வண்டிங்க தான் வந்திருக்கும். அந்த வண்டி எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு பக்காவான ரோட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி அந்த கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஏன் இப்போ சரி அண்டர் கிரவுண்டில் கொடுத்தா மேலே கொடுத்தா என்ன நினச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம கட்டுறது பார்த்தீங்கன்னா வாங்குறது எல்லாமே 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம். அதில் மேக்ஸிமம் நம்ம ஃபில் பண்ணி கட்ட தான் எதிர்பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. பால்கனிக்கு முன்னாடி ஒரு இபி லைன் போட்டுச்சுன்னா அந்த பால்கனி வியூவே உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும். அது இல்லாமல் அந்த பால்கனியில் நீங்கள் ஃப்ரீயாக நின்று பேசுறது ஒரு குழந்தைங்க வந்தாலோ லைனை தொட்டுறாத இதை பண்ணிடாத அதை பண்ணிடாத நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம அந்த வியூவை என்ஜாய் பண்ணாம மறந்துடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கிரவுண்ட் இபி போறதால உங்களுக்கு அந்த இபி ஒரு கரண்ட் ஷாக்கு மழை டயத்தில் எப்படி இருக்கும் லைன் நடந்து விழுகிற இந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை. இப்போ ப்ராப்பர்ட்டி உள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா நீங்க எதை பத்தி பயம் இல்லாம எதை பத்தி கவலைப்படாம நீங்க இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே பில்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள லே பண்றதுக்கு அந்த கேபிள் இது எல்லாமே உங்களுக்கு காஸ்ட்லி தான். அது எல்லாமே பண்றதுக்கு காரணம் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும். ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் நார்மலாக பண்ணுறதுல உங்களுக்கு இபி போஸ்ட் வந்துடும். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் கிராண்டா இந்த மாதிரி பண்ற ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர் கிரவுண்டு இபி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கிங்லேருந்து இப்போ ரோட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த ரேம்ப் பார்த்தீங்கன்னா ரேம்ப் பண்ணி தராங்க. கம்பெனிலேருந்தே உங்களுக்கு அந்த பார்க்கிங் ரேம்ப் பண்ணி தராங்க. ஏன்னா யூனிக்காக பார்த்தீங்கன்னா உள்ள கிளப் ஹவுஸ் தராங்க. இப்போ நார்மலாக கிளப் ஹவுஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எல்லா பிளாட்டட் கம்யூனிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மெயினான ப்ராப்பர்ட்டியாக தான் விஆர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இவங்க கிளப் ஹவுஸுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. கிளப் ஹவுஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் தவிர மிச்சம் எல்லா அம்யூனிட்டிஸும் வந்துருது. அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக பார்க் இருக்கு, ஜாகிங் ட்ராக் இருக்கு, ஓப்பன் ஜிம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, வாக்கிங் அண்ட் ஜாகிங் ட்ராக் இருக்கு.
அது மாதிரி மிச்ச அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் கிளப் ஹவுஸ் வந்து இப்போ இண்டோர் கேம்ஸ் விளாடுவீங்க, ஜிம் இருக்கும். இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்க்குள்ளே அவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் நீங்கள் வெளியே போய் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே உள்ள கூட ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஹால் இருக்கும், மல்டிபர்பஸ் ஹால் இருக்கும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டியை பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பூந்தமல்லி சரௌண்டிங்கில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு விரும்புனீங்கன்னா என் நம்பர் கீழே இருக்குது, என் நம்பருக்கு நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ், அவைலபிலிட்டி, அதெல்லாம் பிளாட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு நல்லா யூனிக்காக போட்டிருக்காங்க. சைஸஸும் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி ஒரு பேக்கெட் சைஸில் இருக்குது. அதில் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை கிராப் பண்ணிக்கலாம். இதை பற்றிய ஃபுல் ட்ரோன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி ரெடி ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் தார் போட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கிராண்டாக இருக்கணும் இன்னுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். அதாவது இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ப்ரீ லான்ச்சில் உங்களுக்கு நல்ல ரேட்டில் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.